ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உமா கார்டன். இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் பிடித்தமான வீடியோவும் கூட, பயனுள்ளதாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய டெரஸ் கார்டன்லேயே நான் வளர்க்குற பூச்செடிகளில் அதிகமான பூக்கள் கொடுத்தது மல்லிகை செடியில் தான். இந்த மல்லிகை செடியையும் டாமினேட் பண்ணி நிறைய மொட்டுக்கள் எடுத்து பூக்களை கொடுத்துருக்கு இந்த வருடம் என்னுடைய டெரஸ் கார்டனில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூச்செடி, நாட்டு வெரைட்டி வெள்ளை சாமந்தி செடி. பாருங்கள், வானத்தில் இருக்கிற ஸ்டார் போல் எப்படி அழகாக ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரே செடியில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஒயிட் சாமந்தி பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக சாமந்தி செடி வளர்க்குற நண்பர்கள் எல்லாருமே வண்ண வண்ண மலர்கள் இருக்கக்கூடிய செடிகளை தான் வீட்டில் வளர்ப்பாங்க. எல்லா கலருமே அழகு தான். அதில் இந்த ஒயிட் கலர் வந்து ஸ்பெஷல்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடித்தமான கலரும் கூட இந்த ஒயிட்டு. நான் தேடாமலே எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த செடியை நான் எப்படி கட்டிங்ஸ் முறையில் வளர்த்தேன், என்னென்ன உரங்களெல்லாம் கொடுத்தேன், அதான் உங்களோட இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமந்தி செடியை வளர்க்குற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூக்களை பார்க்கும்பொழுது எனக்கே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு எனக்கு 3வது சீசனில் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செடிகளை வளர்த்துருக்கேன்னு சொல்லலாம். கடந்த 2 வருடம் நான் செய்த தவறு என்னென்னா, எனக்கு சாமந்தி கட்டிங்ஸ் வந்து கலர் கலராக ஏப்ரல் மாதம் நிறைய செடிகள் கிடைக்கும் ஃப்ரீயாகவே. அப்படியே கொண்டு வந்து என்னுடைய தொட்டியில் நட்டு வைப்பேன். அதில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பூக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி, அப்படியே இந்த ஸ்டெம்மெல்லாம் கருகி செடியே செத்து போயிடும். 2 வருடமாக இதே போராட்டமாக இருந்தது. இனி சாமந்தி செடியை வளர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன். ஆகஸ்ட் மாதம் என்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு வீட்டுக்கு வெளியில் இந்த சாமந்தி செடி தரையில் படர்ந்து இருந்தது. ஆனால் பூக்களே இல்லை. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். கட்டிங்ஸை தண்ணியில் ஒரு 2 நாள் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தொட்டி எடுத்து மண்கலவை கொடுத்து அந்த செடியை நட்டு வச்சேன் பாருங்கள். சின்னதாக தளிர் வர ஆரம்பிச்சது. இது நல்லா தழைக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பெரிய தொட்டியிலே மாற்றி வச்சேன். இந்த சின்ன கட்டிங்ஸ் தான் இப்போ இந்த அளவுக்கு பெரியதாக வளர்ந்து நிறைய பூக்களை கொடுத்துருக்கு. பொதுவாக நம்ம தொட்டியில் பூச்செடிகளை வளர்க்க போகிறோம் அப்படின்னா சீசனுக்கேற்ப பூக்கக்கூடிய பூச்செடிகளை வாங்கி வளர்த்தா தான் நமக்கு பூக்கள் கிடைக்கும். சாமந்தி செடி நல்ல ஒரு வின்டர் சீசனில் பூக்கக்கூடிய பூ. இந்த நேரத்தில் நம்ம இது போல் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கி தொட்டியில் நட்டு வச்சிட்டா போதும். சூப்பராக தழைச்சி அருமையாக வளருவாங்க. மற்ற பூச்செடிகளெல்லாம் நம்ம பதியம் மூலம் வளர்க்குறோன்னா முத்தின ஸ்டெம்மு மூலம் தான் நம்ம வளர்க்க முடியும். அதே சாமந்தி செடியை நம்ம பதியம் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன ஒரு கிளையை எடுத்து இதில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் எடுத்துட்டு இந்த 2 கணு வந்து மண்ணுக்கடியில் போகிற மாதிரி நட்டு வச்சிட்டா போதும். சூப்பராக தழைச்சி நமக்கு ஒரு தோட்டத்தையே உருவாக்கி கொடுத்துருவாங்க இந்த சாமந்தி செடிகள். இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் தோட்டத்து மண்ணை கொட்டிட்டு இப்போ 2 கணு உள்ளே போகிற மாதிரி இப்படி நட்டு வச்சிட்டா போதும். சூப்பராக தழைச்சிருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் பாருங்கள் நான் பதியம் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தொட்டியில் ஒரு 2 ஸ்டெம்மு வச்சேன். ஒரு ஸ்டெம்மு ஸ்லோவாக பிக்கப் ஆகுறாங்க. இதில் பாருங்கள் புதிய தளிர்கள்லாம் வர தொடங்கிட்டாங்க பாருங்கள். சாமந்தி பதியம் வந்து ரொம்ப ஈஸியாகவே பதியம் பண்ணக்கூடிய ஒரு செடி. இந்த சாமந்தி செடியை நம்ம பெரிய தொட்டியில் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மாட்டுச்சாண எருவும் அப்படி இல்லை மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். இலைகளோட பசுமைக்காக அப்பப்போ கொஞ்சம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். வேறு எந்த உரங்களும் இந்த சாமந்தி செடிக்கு அதிகமாக தேவைப்படாது.
சாமந்தி செடி நம்ம கட்டிங் வைக்க போகிறோன்னா கொஞ்சம் அகலமான ஒரு க்ரோ பேக் இருந்தால் நல்லா படர்ந்து வளரும். அதோட செடி தொட்டியில் எப்போவுமே தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இது இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை நிறைய பூக்களை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன குறிப்புகளெல்லாம் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் சாமந்தி செடியை வளர்த்து பாருங்கள். நிறைய நண்பர்கள் கட்டிங்ஸ் கிடைக்குமா, ஆன்லைனில் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் இருந்தால் ஈஸியாக அனுப்பிடலாம், வெளியூர் இருந்தால் கொஞ்சம் அனுப்புறது கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுபோல் சாமந்தி செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாட்டு வெரைட்டி சாமந்தி செடி வாங்குங்க. அந்த செடியில் தான் பூக்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட நல்ல மணமாகவும் இருக்குது. பாலினேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இதுபோல் சாமந்தி செடிகளை வளர்த்துருக்கீங்க, என்னென்ன உரங்களெல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய வரவாக வந்திருக்கக்கூடிய இந்த 2 சாமந்தி செடிகளை எப்படி நடவு செய்யலான்னு பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.